தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு வரும் 21ஆம் தேதி மதுரையில நடைபெற இருக்கு. இந்த நிலையில மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு உணவு வழங்கப்படாது அப்படின்னு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படிங்கறத பத்தி நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். தமிழ்நாடு அரசியல் களத்துல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில பிரம்மாண்டமா நடந்துச்சு. கட்சி கொடி ஏற்றுவதில் புதுமையை புகுத்தியிருந்த நடிகர் விஜய் கட்சியோட கொள்கைகள் பற்றி விரிவா எடுத்துரைத்தாரு. தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை வழிகாட்டிகள், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான கட்சியின் வியூகம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அரசியல்ல நான் ஒரு குழந்தைன்னு மற்றவங்க சொல்றாங்க, ஆனா பாம்பை கண்டு எனக்கு பயம் இல்லை. அரசியல் ஒன்றும் சினிமா கிடையாது, போர்க்களம். சீரியஸா சிரிப்போடு எண்ணங்களை செயல்படுத்துவதுதான் என்னோட வழி. கவனமா களமாட வேண்டும்னு பேசியிருந்தார். அறிவியல் தொழில்நுட்பம் மட்டும்தான் மாற வேண்டுமா, அரசியலும் மாற வேண்டும். மேடைகள்ல உணர்ச்சி கொந்தளிப்புடன் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத சொன்னாலே மக்களுக்கு நம்பிக்கை வந்துடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையை புரிஞ்சுக்கிட்டாலே சுலபமா முன்னெடுத்து செல்ல முடியும். மற்ற அரசியல்வாதிகளை பத்தி பேசி நேரம் விரயம் செய்ய போவதில்லை அப்படின்னு விஜய் பேசியிருந்தார். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. குறிப்பா ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதால ரொம்பவே எதிர்பார்ப்புகள் எழுந்துச்சு. காரணம் என்னன்னா, விஜய் சினிமா வழிகாட்டியான கேப்டன் விஜயகாந்த் பிறந்தது மதுரையில தான். அதே மாதிரி ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜயகாந்தோட பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால ரொம்பவே எதிர்பார்ப்பு அதிகரிச்சுது. சொல்ல போனா மதுரையில இருந்துதான் விஜயகாந்த் தன்னோட முதல் அரசியல் பயணத்தை தொடங்கினாரு. தேமுதிகவோட முதல் மாநில மாநாடும் அரங்கேறியதும் மதுரையில தான். இதனால விஜய் தேமுதிக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு பேச்சு எழுந்துச்சு. ஆனா சில காரணங்களால மாநாட்டு தேதி 21ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுச்சு. எதுக்காக திடீர்னு தேதியை மாத்தினாங்கன்னு கேள்வி எழுந்துச்சு. இந்த மாநாட்டுக்காக விருதுநகர் தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரப்பத்தி பகுதியில சுமார் 500 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு 300 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்ட மாநாடும் 200 ஏக்கர் பரப்பளவுல பார்க்கிங் வசதியும் அமைக்கப்பட்டுட்டு வருது. இந்த மாநாட்டுக்கு 20 லட்சத்துக்கும் அதிகமான தொண்டர்களை கூட்டிட்டு வரணும்னு உத்தரவு போடப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தொண்டர்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகளுக்காக தனியா 100 ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டு இருக்குது அப்படின்னும், தன்னார்வலராக 10,000 பேரோ 500 பேர் மருத்துவ பணியிலும் ஈடுபட இருக்காங்க அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில மாநாட்டுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்திருக்காங்க. அதுக்காக 42 கேள்விகள் காவல்துறை தரப்புல எழுப்பப்பட்ட நிலையில தமிழக வெற்றி கழகம் அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. மாநாட்டுல சுமார் 1,20,000 ஆண்கள், 25,000 பெண்கள், 4,500 முதியவர்கள், 500 மாற்றுத்திறனாளிகள் வர பங்கேற்பாங்க அப்படின்னும், குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு. மாநாட்டுக்கு 1,00,000 நாற்காலிகள் மட்டுமே அமைக்கப்படும் அப்படின்னும் 18 வழிகள் அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டுச்சு. குறிப்பா மாநாட்டு திடல்ல யாருக்குமே உணவு வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொண்டர்களை அழைச்சிட்டு வரக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப உணவு ஏற்பாடு செய்வாங்க அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அதே நேரத்துல 3 இடங்கள்ல பார்க்கிங் வசதி, 400க்கும் மேற்பட்ட தற்காலிக கழிப்பறைகள், 100க்கும் மேற்பட்ட குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்படும் அப்படின்னும் தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சிருக்கு. சொல்ல போனா எந்த கட்சி மாநாடு நடத்தினாலுமே உணவு அப்படிங்கிறது பிரதானமா இருக்கும். ஆனா நெரிசல் மற்றும் சில விவகாரங்களை தவிர்ப்பதற்காக தான் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டுல உணவு வழங்கப்படல அப்படின்னு அந்த கட்சியினர் சொல்றாங்க.